ஓம் ஸ்ரீ சட்டைநாதரே போற்றி, தோணியப்பரே போற்றி போற்றி. பிரளய கால ஈஸ்வரனாம் தோணியப்பரின் சன்னதியில் எண்ணற்ற உயிர்கள் சரணடைகின்றன. மானுட ஜீவன்கள் யாவும் பிரளய காலம் முற்றும் வரை இப்பூமியில் சுகமாய் வாழ்ந்திட எண்ணற்ற தெய்வங்கள் அனுக்கிரகம் புரிகின்றனர். தோணியப்பராகவும் சட்டைநாதராகவும் அருள்பாலிக்கும் சிவத்துளியாகிய யாம் பிரளயகால எச்சரிக்கைதனை விடுத்து ஞானத்தை போதித்து பிறவாமை எனும் வரத்தினை மாத்திரமே ஆசீர்வதிக்கின்றோம். ஏன் மனிதர்கள் இப்புவியில் வாழ வேண்டும், பின்னர் விண்ணேறிட வேண்டும் என்ற சிந்தனையை யாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தூண்டியே அருளுகின்றோம். ஏனெனில் வாழ்வு இனிக்கும் வரை மனிதர்கள் வேறு சிந்தனையை ஏற்பதில்லை. கடினமுற்றால் மாத்திரமே மாற்று பாதையை நாடி பயணிக்கின்றனர். சுகமான வாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தான சத்தியமே. அதன் பொருட்டே ஆண் பெண் தத்துவ நிலைகளும் பல்வேறு மாய சக்திகளும் படைக்கப்பட்டன. எனினும் மனிதர்கள் அதனையும் பூரணமாய் ஏற்றிட மறுக்கின்றனர். சுகமாய் வாழ்வதிலும் தடைகள் விதித்து கொள்கின்றனர். எனில் இறைவன் எனும் இயற்கை சக்தியானது மானுடர்களின் வேண்டுகோளினை ஏற்று விடுவிக்கவும் முனைகின்றது. பிரளயம் என்பது இயற்கையில் தோன்றும் முற்றிய நிலைகளாகும். பூமியில் நிகழும் தத்துவ நிலையும் ஆகும். எனினும் இதன் மூலம் இயற்கையும் பாதிப்படைவதில்லை, பூமியும் சோர்வடைவதில்லை. வாழ்கின்ற உயிர்கள் மாத்திரமே தவிக்கின்றன. எதனையும் இயற்கையாய் ஏற்றுவிட தவறுகின்ற தருணங்களில் மானுட உயிர்கள் வாட்டமுறுகின்றன. மானுடர்களால் மற்ற உயிரினங்களும் வாட்டமுறுத்தப்படுகின்றன. எனில் அனைத்து நிலைகளுமே சீரற்று நிலைக்கின்றது. இறைவனின் சீற்றமே இயற்கையின் சீற்றம். இயற்கையின் சீற்றமே பிரளய காலம். அத்தகையதோர் பிரளயகால சீற்றமே உருவாகி வருகின்றது. கலி முற்றி கனிந்து வருகின்றது. அதனை உணர்ந்த தெய்வ நிலைகள் அனைத்தும் உயிர்களையும் காத்துவிட முனைகின்றனர். அகத்தியர் எனும் திருநாமம் ஏற்ற ரிஷியானவர் 12 ரூபங்களையும் ஏற்று 12 தெய்வங்களோடும் கலப்புற்று ஆழமான தெளிந்த வீரியமான ஒளிப்பாலம் எனும் மார்க்கத்தை உருவாக்கி உள்ளார். மனிதர்களின் ஒவ்வொரு செயலும் இறைவனை நோக்கி பயணிப்பதாக அமைந்துவிட்டால் பிரளயமே தோன்றாது. மாறாக ஒவ்வொருவரும் எதிர் திசையில் பூமி கிரகத்தையும் ஈர்த்து சென்றால் பிரளயம் எனும் எதிர்ப்பத இழப்புகள் உருவாகும். சட்டைநாதர் எனும் ரூபத்திலும் தோணியப்பராகவும் பிரம்மபுரீஸ்வரராகவும் இவ்வாலயம் தனில் வீற்றுள்ள யாம் மானுட குலத்திற்கு பிரளய கால எச்சரிக்கையினை விடுத்துள்ளோம். எமது அங்கமான கால பைரவரே காலத்தின் வீரிய இயக்கத்தை குன்றச் செய்துள்ளார். மனிதர்கள் எனும் ரூபம் ஏற்ற ஆன்மாக்களே, உங்களுடைய மனதினை ஈசனிடம் செலுத்துங்கள். பக்தியும் சரணாகதமும் பெருகட்டும். இறைவன் தண்டிக்க மாட்டார் என்றே கருதி பல மானுடர்களும் மற்ற ஆன்மாக்களுக்கு துன்பம் இழைக்கின்றனர். இறைவன் தண்டிப்பதில்லை, மாறாக மன்னித்து
ஆசிகளையே வழங்கி வருகின்றார். இறைவனின் அழைப்பினையே அகத்தியரின் மூலமும் கால பைரவரின் மூலமும் அனைவரும் ஏற்கின்றனர். சத்தியம் உணருங்கள். எமது 7 கட்டளைகளை ஏற்றுக்கொண்டால் யாம் அனைவருக்கும் உலகத்தோடு முக்தி அருளிடுவோம். 7 கட்டளைகள் யாது என்றறிக. 1. அனுதினமும் சுயம் உணர்ந்து அன்பினை ஏற்று அன்பினை வெளிப்படுத்தி ஆனந்தம் அடையுங்கள். 2. அனுதினமும் சூரியனை 1 மணித்துளியேனும் தவறாது உருகிய நிலையில் கண்ணுற்று வணங்கத் தவறாதீர்கள். 3. ஈன்றவர்கள் எனும் தாய் தந்தையரை பூஜியுங்கள். அவர்கள் பருகிட நீரை ஏனும் உங்களது கரங்களால் அருளிடுங்கள். 4வது கட்டளை என்பது அனுதினமும் 1 நாழிகை நேரமேனும் ஓர் தீபச்சுடர் பொருத்தி ஆழமாய் துதித்து மௌனமாய் வீற்று இறை லயத்தினை உணருங்கள். 5ஆம் கட்டளையாக அனுதினமும் பஞ்சபூத மூலக்கூறுகளை ஏதேனும் ஒரு ரூபத்தில் உணர்ந்து துதியுங்கள். நிலத்தினை கரங்களால் ஸ்பரிசித்து நன்றி கூறுங்கள். நீரினை ஸ்பரிசித்து நன்றி கூறுங்கள். காற்றினை உணர்ந்து சுவாசித்து நன்றி கூறுங்கள். வெப்ப சக்தியான அக்னியினை தீண்டி நன்றி உரைக்க வேண்டும். சிரசினை நிமிர்த்தி பரந்த ஆகாயத்தை தரிசித்து நன்றி கூற வேண்டும். 6ஆம் கட்டளையாக ஆகாரம் எனும் உணவின் எரிபொருளினை பக்குவமாக ஏற்று உடலின் எரிபொருளினை சீருற அமையுங்கள். 7ஆம் கட்டளையாக தானமும் தவமும் தியானமும் மேற்கொண்டு கர்மங்களை நீக்கி அமைதியாய் வாழ்ந்திட முனைந்திடுங்கள். 7 கட்டளைகளையும் ஏற்று உய்வுற முனைதல் வேண்டும். எளிய இக்கட்டளைகள் யாவும் ஒரு மனிதனின் வாழ்வின் அடிப்படை உணர்வுகளே ஆகும். இதனையும் யாம் கட்டளையாக அறிவுறுத்த வேண்டிய சூழ்நிலையில் வீற்றுள்ளோம். பிரளயம் துவங்க உள்ளது. முக்திக்கான பாதையில் பயணிப்போர் எம் வசம் இருத்தப்படுவர். ஏனையோர் கலியினால் மாய்க்கப்படுவர். உடலினால் அழிவது வேறு, ஆன்மாவினால் அழிவது என்பது வேறு. பாவ புண்ணியங்களையும் எம்மிடம் சமர்ப்பித்து அனைவரும் விண்ணேறிட முயன்றிடுங்கள். ஆதி சிவனின் சிவாம்சங்கள் மலர மலர பிரளய காலம் முதிர்ச்சி அடையும். ஈசனோடு பிணைந்திட அகத்தீசனை பற்றி கரை சேர்ந்திட யாமும் தோணியாய் உதவிடுவோம். சத்தியம் உணர்ந்து சன்னதியினை அடையுங்கள். பரிபூரண ஆசிகள்.